மனுஷரின் கோபம். அந்த கோபம் நமக்கு விரோதமாக எழும்பும்போது அவங்க நம்ம என்ன செய்திருப்பார்கள் என்று சொன்னால், பட்சித்திருப்பார்கள், நம்மை விழுங்கியிருப்பார்கள், நம்மை அழித்திருப்பார்கள். இன்றைக்கு உலகத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தினாலே தங்கள் வாழ்வை இழந்த மக்கள் ஏராளம். அந்த கோபம்தான் இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலும் சம்டைம்ஸ் நம்முடைய தேசங்களிலே பகை விரோதங்களை எழுப்பி அந்த கோபம் உச்சக்கட்டத்திலே போய் அது கொலைக்கு நேராய் போய்விடுகிறது. ஸோ பிரியமானவர்களே, மனுஷன் நமக்கு விரோதமாக எழும்பும்போது கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மட்டும்தான் தப்புவிக்கப்பட முடியும். ஸோ கர்த்தரை எப்போதும் உங்கள் பட்சத்திலே வைங்க. மனுஷனுடைய கோபங்கள் எழும்பினாலும் கர்த்தர் அதை மாற்றி போடுவார். அது மட்டும் இல்லை, அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்முடைய சகாயம் எங்கே இருக்குன்னு சொன்னால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் இருக்குது. ஸோ அந்த நாமம் நமக்கு உயர்ந்து அடைக்கலாம். அப்படின்னாலே மனுஷனுடைய கோபங்கள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு